MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கணவனை பழி வாங்கணுங்கிற நோக்கத்துக்காக அந்த கருவையே கலக்கிறது. அப்படி எல்லாம் செய்யறாங்க. தீர்ப்புகள் நிறைய வழக்குகள் இருக்கு. அபார்ட்டிங் ஃபீட்டஸ். இதை தாண்டி கணவன் இருக்கும் போதே வேறொரு ஆணுடன் உறவில் இருந்து இப்ப சென்னையில சமீபத்துல ஒரு வழக்கு. கல்யாணம் ஆகி நல்ல சந்தோஷமா இருந்திருக்காங்க. முதல் குழந்தை பிறந்து நல்லா இருக்கு. ரெண்டாவது ஒரு குழந்தை பிறந்திருக்கு. 7 மாசம் வரைக்கும் கணவருக்கு தெரியவே தெரியாது. 8 மாசம் வரைக்கும் தெரியவே தெரியாது. அவரோட குழந்தைன்னு நம்பிட்டு இருந்தார். திடீர்னு தான் அவருக்கு புரியுது, ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுதுன்னு பார்க்கும்போது அந்த கணவர் குழந்தைய போய் DNA டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ரிசல்ட் 0. அது மன ரீதியான கொடுமை. இந்தியாவை பொறுத்த மட்டும் சட்டங்கள் எல்லாமே பெண்களை பாதுகாப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஆண்களுக்கு தனியா ஏதாவது ஒரு பிரத்யேக சட்டம் இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை. ஆனா கணவனை பழி வாங்கணுங்கிற நோக்கத்துக்காக கணவன் வீட்டார் உட்பட எல்லார் மேலையும் அந்த வழக்க போட்டு எல்லாரையும் நீதிமன்றத்துக்கு அலைய விடுறேன் பாரு. அந்த ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குல்ல, இந்த பர்சனல் வெஞ்சன்ஸ், அதுதான் காரணம். அப்ப ஆண்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஸ்பேஸ் உண்டா இல்லையா? பையனை தனி குடுத்தனம் கூப்பிடுறதுமே பையனுக்கு ஏற்படுத்தக்கூடிய மன ரீதியிலான கொடுமை. அந்த கொடுமை அவன் காரணமா சொல்லி அந்த மனைவி கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கிக்கலாம்னு சொல்லி பல்வேறு நீதிமன்றங்கள் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இப்போ ஒரு பெண் என்ன அடிச்சுட்டாங்க இல்ல என்ன மென்டலி டார்ச்சர் கொடுக்குறாங்கன்ற விஷயத்த பெண்கள் எளிமையா சொல்லிடுறாங்க. அதுக்கான ஸ்பேஸ் இருக்குன்றதுனால ஆண்கள் அப்படி சொல்றாங்களா அப்படின்றது நிறைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பாம்பே உயர் நீதிமன்றம் ஒரு 1 லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டிருந்தாங்க மனைவிக்கு பொய்யான வழக்கு தொடுத்ததுனால. வீட்டுக்கு வருவேன் அந்த ஒரு படத்துல கேட்கிற மாதிரி குடிகாரன் அவனை தொடர்ந்து அவன் குடும்பத்தார் முன்னாடியும் நண்பர்கள் முன்னாடியும் அந்த மனைவி அந்த ஆணை சொன்னா அந்த ஆணுக்கு அது ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல். கணவன் ஒரு ஆண்மையற்றவன், இம்பார்ட்டன்ட். நீ ஒரு ஆம்பளையான்னு கேட்டா அவனுக்கு எவ்வளவு கோவம். உனக்கு நீ ஒர்க் பண்ற இடத்துல நீ அவளை வச்சிருக்க, நீ இவளை வச்சிருக்க, அதாவது பேரே சொல்ல மாட்டாங்க. நீ ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு ஒரு மனைவி கணவனை பார்த்து சொல்லும் போது தவறு செய்யாதவனுக்கு ஒரு மன உளைச்சல் தான். அதோட லெவலே வேற. நீ உங்க அம்மாவை வச்சிருக்க, உன் தங்கச்சியை வச்சிருக்க, இதெல்லாம் பேச்சா? அம்மாவை பத்தி எல்லாம் அம்மாவையும் பேசுறாங்க, தங்கைய பேசுறாங்க, உடன் பிறந்த தங்கைய பேசுறாங்க. ஜீவனாம்சம் அப்படின்றது ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கு சார். ஆண்கள் தான் அதை கொடுக்கணும்னு, ஆண்கள் தான் கொடுக்கணும்ன்றது அப்படிதான் இருக்கா? கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோட வழக்கறிஞர் தாம்பரம் சிவா அவர்கள் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். குடும்ப நல வழக்குகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த குடும்ப நல நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய கூட்டம் தான் அதிகமாக இருக்குது அப்படின்றது பார்க்குறோம். நிறைய பிரச்சனைகள்னு ஒரு காலகட்டத்தில் பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் குற்றங்கள் அதிகமாக இருந்தது அப்படின்றதும் இருந்தது. ஆனால் இன்னைக்கான காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம், குறிப்பாக இப்போ சமீபத்தில் சென்னையில் கூட கணவர் என்னுடைய உயிர் இன்னார் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனைவி அந்த குடும்பத்தார் அப்படின்னு, இது இங்கே மட்டும் இல்லை, இந்தியா முழுமைக்கும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்போ ஆண்களுக்கு எதிராக இது எப்படி திரும்பி இருக்கு சார்? எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நீங்க பாக்குறீங்க? குறிப்பா கணவன்களுக்கு இழைக்கப்படக்கூடிய உடல் அளவிலான மன அளவிலான பிரச்சனைகள், அதை பத்தி சொல்லுங்க சார். நல்ல கேள்வி. நம்முடைய சமூகத்துல காலங்காலமாகவே பெண்களுக்கு எதிரான கொடுமைகளும் சரி, கணவன்களுக்கு எதிரான கொடுமைகளும் காலமாகவே இருந்துட்டு வருது. நம்ம சொல்றோம், ஆதி காலத்துல கணவன் தான், ஆம்பளை தான் பெண்ணை அடிமையா வச்சிருந்தான், பெண்ணை கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்கிறது ஒரு சோசியல் ஸ்டிக்மா அப்படியே மெயின்டைன் ஆயிடுச்சு. ஆனா ஆரம்ப காலகட்டங்கள்லயே பல குடும்பங்கள்ல மனைவிகளால் கணவன்மார்களும் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும். சமீப நாட்களா அது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஆனா கணவன்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய கொடுமைகள் இந்த சமுதாயத்துல பெரும்பாலும் பேசப்படலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல எதுனால சார்? ஆக்சுவலா இப்ப அந்த ரேஷியோ அதிகமாக இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா, இல்ல இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதனால தெரியுதுன்னு புரிஞ்சுக்கலாமா? இது எது உண்மை? இது வெளியில வரல அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய சட்டங்கள், குற்றவியல் நடைமுறை சட்டங்களா இருக்கட்டும், இல்ல இந்தியன் பீனல் கோடு, இப்போ பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்னு மாத்திருக்கிறாங்க, IPCன்னு சொல்லுவாங்க, இந்தியன் பீனல் கோடு. இந்த சட்டங்கள் எல்லாமே 1800களில் உருவான சட்டம், 1800களில் உருவான சட்டங்கள். அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் இந்தியாவை பொறுத்த மட்டும் சட்டங்கள் எல்லாமே பெண்களை பாதுகாப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலான சட்டங்கள் பெண்களை பாதுகாப்பதற்காக இயற்றப்பட்ட சட்டங்கள். அப்போ ஆண்களுக்கு தனியா ஏதாவது ஒரு பிரத்யேக சட்டம் இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை. ஏன்னா பெண்களை பாதுகாப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட சட்டங்கள்ல தான் நிறைய வழக்குகள் பதிவாகும் போது, பெண்களுக்கு எதிராக இவ்வளவு குற்றங்கள் நடக்குதா, அப்ப பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, விக்டிம் எல்லாமே பெண்கள் தான் அப்படின்னே நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். ஆண்களுக்கான சட்டங்கள் எதுவுமே தனித்துவமான சட்டங்கள் இல்லாத காரணத்தினால
ஆண்கள் கொடுமை அனுபவித்தாலும் சட்ட ரீதியில ஆண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து பெரும்பாலும் வெளி உலகத்துக்கு தெரியவும் இல்லை, அதை இந்த சமுதாயம் பேசவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அதிகமா பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சார்? நிறைய பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன காரணங்கள்னு பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு உயர் நீதிமன்றங்களும் இந்திய உச்ச நீதிமன்றமும் பல்வேறு வழக்குகள்ல, குறிப்பா இந்த கணவன் மனைவி வழக்குகள்ல ஒரு பாயிண்ட சொல்றாங்க. கணவர்களுக்கு எதிராக பொய் குற்றச்சாட்டுகள், கணவரை பழிவாங்க வேண்டும்ங்கிற நோக்கத்திற்காகவும் கணவரின் வீட்டாரை பழிவாங்க வேண்டும்ங்கிற நோக்கத்திற்காகவும் பொய் குற்றச்சாட்டுகள், பொய் புகார்கள் நிறைய அளிக்கப்பட்டதுனால தான் நிறைய வழக்குகள் டிஸ்மிஸ் ஆகுதுன்னு சொல்லி இந்திய உச்சநீதிமன்றம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த கமெண்ட்டை ஏதாவது ஒரு வழக்கில் கொடுத்துட்றாங்க. அதே போல பல்வேறு உயர்நீதிமன்றங்களும் இந்த வழக்குகளை சொல்றதுனால ஆண்களுக்கு எதிரான கொடுமைகள் தற்போது பேச ஆரம்பிக்கும். இப்போ ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது, பேச ஆரம்பிக்கிறாங்கன்னு. ரேஷியோ அப்படின்றது உண்டா சார்? இந்த வருஷத்துல இந்த அளவுக்கு ஆண்கள் மேல இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்றது நம்ம ரேஷியோன்னு பார்க்கும்போது நம்ம ரெண்டு விஷயத்த பார்க்கலாம். ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட் பீரோன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி என்சிஆர்பின்னு சொல்லுவாங்க, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பீரோ. மாநில குற்ற ஆவண காப்பகம், தேசிய குற்ற ஆவண காப்பகம்னு நம்ம ரெண்டு பார்க்கலாம். இந்த மாநில குற்ற ஆவண காப்பகம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாநிலத்துல ஒரு வருடத்திற்கு எவ்வளவு குற்றங்கள் நடந்திருக்கிறது, எத்தனை வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது, எத்தனை வழக்குகள்ல அந்த வழக்குகள் முழுதாக முடிக்கப்பட்டு அதுல வந்து தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம வந்து மாநிலங்கள் வந்து அதை டேட்டா எடுக்கிறாங்க. இந்த டேட்டாவெல்லாம் கம்பைல் பண்ணி என்சிஆர்பி, தேசிய குற்ற ஆவண பாதுகாப்பகம், நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பீரோ, டெல்லியில் இருக்கிறாங்க அவங்களோட தலைமையகம். அவங்க வந்து எல்லா மாநிலத்தோட டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி அவங்க அறிக்கை கொடுக்குறாங்க. அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெரும்பாலும் கணவர்களுக்கு எதிராக மனைவிமார்கள் தொடுக்கக்கூடிய செக்ஷன் 498A இந்தியன் பீனல் கோடு, இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 498A தற்போது பாரதிய நியாய சன்ஹிதா அப்படிங்கிறதுல பிரிவு 85, 86 பார்க்கப்படுது. இந்த 498A வந்து சராசரியா ஒரு வருடத்திற்கு 1,40,000 அதிகமான வழக்குகள் இந்தியாவில் பதியப்படுகிறது. என்ன செக்ஷன் சார்? அதான் 498 என்ன எது குறி? அதாவது மனைவிக்கு எதிராக கணவனோ கணவன் வீட்டாரோ செய்யக்கூடிய மன ரீதியிலான கொடுமை அப்படிங்கிறது அந்த சட்டத்தினுடைய ஒரு அடிப்படை எசன்ஸ், சாராம்சம். இந்த வழக்குகள் வருஷத்துக்கு ஆவரேஜா 1,40,000க்கும் அதிகமான வழக்குகள் பதிவாகுதுன்னு அந்த புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறாங்க. இதுல இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, 15% வழக்குகளுக்கு மட்டும்தான் தீர்ப்பு வந்து கணவன்களுக்கு எதிராக வருது. அதாவது 15% வழக்குகள்ல மட்டுமே கணவன்மார்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். மிச்சம் 85% வழக்குகள் வந்து நீர்த்து போயிடுது. அப்ப அதுவுமே கன்சிடர் பண்ண வேண்டிய ஒண்ணு தானே சார்? அதை கன்சிடர் பண்றதுக்காக தான் இப்ப வந்து இந்திய உச்சநீதிமன்றம் வந்து நேஷனல் லா கமிஷனுக்கு நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அந்த குடும்ப வன்முறை சட்டமா இருக்கட்டும், திருமண சட்டங்கள்ல நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும்னு சொல்லி பல முறை உச்சநீதிமன்றமும் சொல்லியிருக்கிறாங்க. நேஷனல் லா கமிஷனும் அதை பரிசீலனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. மேபி வெகு விரைவில் இந்தியாவில் வந்து திருமண சட்டங்கள்ல ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை நம்ம சந்திக்கலாம் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. இந்திய அளவில். ஸோ அப்போ இந்த பிரச்சனை அப்படின்றது இன்னைக்கு ஆண்களுக்கு எதிராக வந்து இந்த மாதிரி இல்லாத விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க, ஒரு ஜோடிக்கிறாங்க வழக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா சார்? இது அதிகமாகறதுக்கான காரணம் அப்படின்றது எதுவா இருக்குன்னு பார்க்குறீங்க? இப்போ கூட எனக்கு ஒரு கேஸ் ஒன்று நான் நடத்திட்டு இருக்கேன். ஒரு மனைவி வந்து கணவர் மேலே டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் போட்டிருக்கிறாங்க. யார் மேலே போட்டிருக்கிறாங்கன்னா, கணவர் மேலே, கணவரோட அப்பா அம்மா மேலே, கணவரோட தங்கை, கணவரோட தங்கை கணவர், கணவரோட தங்கை மாமனார், கிட்டத்தட்ட அந்த குடும்பத்துல ஒட்டுமொத்த நபர்களையுமே அந்த வழக்குல இழுத்திருக்கிறாங்க. அது சரியா? அது இல்ல, பெரும்பாலான அதுதான் சொல்றேன், நோக்கம் பழுதா இருக்கும். நிஜமாவே அந்த பெண் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல தாராளமா அவங்களுக்கான ஆப்ஷன் சட்டத்துல வழக்கு தொடுக்கலாங்கிறது அவங்களோட ரைட், அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனா கணவனை பழிவாங்கணுங்கிற நோக்கத்துக்காக கணவன் வீட்டார் உட்பட எல்லார் மேலேயும் அந்த வழக்கை போட்டு எல்லாரையும் நீதிமன்றத்துக்கு அலைய விடுறேன் பாரு, அந்த ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குல்ல, அந்த பர்சனல் வெஞ்சன்ஸ், அதுதான் காரணம். ஸோ இப்போ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல சார் நிறைய ஆண்கள் இன்னைக்கு திருமணத்துக்கு ரொம்பவே யோசிக்கிறாங்க அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போதும் நம்ம செய்தித்தாள்களில் படிக்கும்போது இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அப்படின்றது, அப்போ ஆண்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஸ்பேஸ் உண்டா இல்லையா? இல்ல, ஆண்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காகத்தான் நிறைய தீர்ப்புகள் வந்து இன்னைக்கு ஆண்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமா பல்வேறு உயர்நீதிமன்றங்களும் இந்திய உச்சநீதிமன்றம் உட்பட நிறைய தீர்ப்புகள் வந்திருக்கு. உதாரணமா சொல்ல போனா கூட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் படிச்சேன். அதாவது பையன் வந்து அப்பா அம்மாவுக்கு ஒரே பையனா இருப்பான், திருமணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த பெண் என்ன பண்ணுவாங்க, தனி கொடுத்தனம் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த கணவனை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க.
அப்பா அம்மாவையும் விட முடியாது, மனைவியும் விட முடியாம அந்த கணவன் வந்து 2 கட்டான நடுநிலைமையா இருக்கும்போது அந்த கணவன் வந்து மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகிறான். அந்த மன உளைச்சல் வரும்போது அவனால அவனோட கரியர்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அவனோட மனைவி கூட ஒரு நல்ல ஒரு அந்த டைமிங் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா செலிப்ரேட் பண்ண முடியாது. அப்பா அம்மா கூட ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த கணவன் மனவேதனையினுடைய உச்சத்துக்கு ஆளாகும் போது கரியரை இழந்து, பர்சனல் லைஃபை இழந்து, பல பிரச்சனைகளுக்கு ஆளாகி, அதுவே அவனை பல்வேறு கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அவனை அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு காரணத்தை நம்ம பார்க்க முடியுது. இது போன்ற வழக்குகள்ல தான் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பையனை தனி குடித்தனம் கூப்பிடுறதுமே பையனுக்கு ஏற்படுத்தக்கூடிய மன ரீதியிலான கொடுமை. அந்த கொடுமையை அவன் காரணமா சொல்லி அந்த மனைவி கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கிக்கலாம்னு சொல்லி பல்வேறு நீதிமன்றங்கள் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஸோ ஆண்களுக்கு சாதகமாக ஆண்களுக்கு எங்கெங்கெல்லாம் நல்ல வேலிட் பாயிண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் பல்வேறு தீர்ப்புகள்ல வந்து இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா ஆண்களை பாதுகாப்பதற்காக எக்ஸ்க்ளூசிவா ஒரு சட்டம் வந்தா நல்லா இருக்கும். கூடிய சீக்கிரமே நம்ம அதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத என்னுடைய கருத்து. ஏன்னா இப்ப நம்ம சொன்ன மாதிரி பெண்களுக்கு அவ்வளவுமே ப்ரொடெக்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கும்போது ஆண்கள் இதை வெளியே சொல்றதுக்கு தயங்குறாங்க அப்படின்னு நம்ம பேசணும். ஏன்னா இது எல்லாமே ஒரு காரணம் தானே, சரி சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருக்கு இல்லையா? இல்ல, ஆண்கள் இதை வெளியில சொல்ல தயங்குறாங்க அப்படின்லாம் கிடையாது. அதாவது 2 பேருமே வழக்கறிஞர்களை தானே நாடுறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணா இருக்கட்டும் இல்ல பாதிக்கப்பட்ட ஆணா இருக்கட்டும் 2 பேருமே வழக்கறிஞர்களை நாடுறாங்க. வழக்கறிஞர்களுக்கு ஒரு நல்ல புரிதல் இருக்கு. ஏன்னா நீதிமன்றத்தை பொறுத்த மட்டும் வழக்கு போட்டுட்டா மட்டும் பத்தாது. இல்ல, நீங்க சொல்றது டிவோர்ஸுக்காக அப்ளை பண்ணும்போது வழக்கறிஞர்களை சந்திக்கிறாங்க, அது ஒண்ணு. இப்போ ஒரு பெண் வந்து என்ன அடிச்சுட்டாங்க இல்ல என்ன வந்து மென்டலி டார்ச்சர் கொடுக்குறாங்கன்ற விஷயத்த பெண்கள் எளிமையா சொல்லிடுறாங்க, அதுக்கான ஸ்பேஸ் இருக்குன்றதுனால. ஆண்கள் அப்படி சொல்றாங்களா அப்படின்றதுக்கு நிறைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அதாவது இந்த என்சிஆர்பியில் என்ன ஒரு டேட்டா, இன்னொரு கூடுதல் தகவல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிகமான குற்ற வழக்குகளை தாண்டி குற்ற வழக்குகள், இப்போ கொலை பண்ணியிருப்பாங்க, திருடி இருப்பாங்க, சீட் பண்ணியிருப்பாங்க, ஃபோர்ஜரி பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் குற்றவியல் வழக்குகள். இது எல்லாத்தையும் தாண்டி அதிகமா வரக்கூடிய வழக்குகளே மனைவிமார்கள் கணவன் மேல போடக்கூடிய 498 வழக்குகள் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கணவன்களும் இன்னைக்கு இந்த வழக்குகள்ல 15% தான் கன்விக்ஷனே வருது. 85% கணவன்மார்கள் வந்து விடுதலை செய்யப்படுறாங்க. அந்த வழக்கு நீர்த்து போயிடுது அப்படின்னா அந்த கணவன்மார்களும் வந்து டிஃபெண்ட் பண்றாங்க. என் மேல தவறு இல்லை, நான் எந்த விதமான தவறும் செய்யல, நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். பல்வேறு தீர்ப்புகள். இப்போ அந்த கணவனுக்கு எதிரான கொடுமைகள்னு பார்த்தா நம்ம அது பெருசா லிஸ்டே போடலாம். இப்போ ஒரு தப்புன்றது தப்பு தான் எப்படி பார்த்தாலும். இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, இந்த மனைவி கணவன் மேல புகார் கொடுக்குறாங்க, நீங்க சொன்ன மாதிரி இல்லாதது எல்லாமே சேர்த்து சொல்றாங்க. ஒரு 10 வருஷம் இந்த வழக்கு நடக்குது, நிறைவா வந்து அவர் மேல எந்த தப்பு இல்லைன்னா அந்த 10 வருஷத்துக்கு இவர் அலைஞ்சிருக்காரு, இவருக்குன்னு அந்த பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாரு பொருளாதார ரீதியா. அப்போ இது அத்தனையுமே நாசம் பண்ணது இவங்க தானே அப்படின்னு அவங்க மேல வழக்கு போட முடியுமா? இது நாசம் பண்ணினது தானேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வழக்கு போடுறது அப்படிங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை. அதே நேரத்துல அவதூறு கருத்துக்களை சொல்லி வழக்கு போட்டிருந்தாங்க அப்படின்னா தாராளமா அந்த கணவன் அந்த மனைவி மேல டெஃபமேஷன் கேஸ் போடலாம், கிரிமினல் டெஃபமேஷன் போடலாம், சிவில் டெஃபமேஷன் போடலாம். அவதூறு வழக்குகள் கிரிமினல் டெஃபமேஷன்லாம் போட்டாங்கன்னா அப் டு 2 இயர்ஸ் அந்த மனைவிக்கு வந்து சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஏற்கனவே ஒரு நீதிமன்றத்துல நிறைய நாள் செலவு பண்ணினதுனால ஐயோ இனிமே போதும், லெட் மீ ஜஸ்ட் கெட் செட்டில் மை லைஃப், இனிமே நான் பீஸ்ஃபுல்லா வாழணும் அப்படின்னு நினைச்சுதான் நிறைய பேர் வந்து அந்த மாதிரியான வழக்குகளை கையில எடுக்கிறது இல்ல. அதாவது இவங்க தரப்புல மீண்டும் வழக்கு போட்டா அதுக்கான தண்டனை உண்டு கண்டிப்பா. ஆனா ஒருத்தங்க மேல பொய்யா அலிகேஷன் வைக்கிறாங்க, அது ஓகே உண்மை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அது அதோட முடிஞ்சிருது. அப்ப இவங்க பொய்யா அலிகேஷன் வச்சதுக்குன்னு தண்டனை எதுவுமே கிடையாது. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தற்போது இல்ல. பொய்யான வழக்குகளை தொடுக்கிற நேரம் சில நீதிமன்றங்கள் ஒரு ஹெவியான ஃபைனும் போடுறாங்க. சமீபத்தில் கூட பாம்பே உயர் நீதிமன்றம் வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டிருந்தாங்க மனைவிக்கு பொய்யான வழக்கு தொடுத்ததுனால. ஸோ இப்போதான் ரெவல்யூஷன் கிரியேட் ஆயின்னு இருக்கு. கூடிய சீக்கிரமே ஒரு பிரத்யேகமான சட்டங்கள் வரும்போது பொய் புகார்கள் கொடுக்கறதுக்கே மக்கள் பயப்பட ஆரம்பிப்பாங்க. இந்த பொய் புகார்னால என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம் சார். இந்திய அளவுலயே கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஐடி ஊழியருடைய அந்த நிகழ்வு சம்பவம், இப்ப சென்னையில, அதுக்கு முன்னாடியும் அப்படின்னு தொடர்ச்சியா பல்வேறு விஷயங்கள், ஈவன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சு எல்லாத்தையுமே தெளிவுபட சொன்னதுக்கு அப்புறம் கூட எந்த அளவுல இந்த நடவடிக்கை இருக்குன்றது இன்னைக்கும் நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கோம். அப்போ இது வரைக்கும் நீங்க பார்த்ததுல என்னெல்லாம் அலிகேஷன் வைக்கிறாங்க சார்? எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆட்படுத்துறாங்கன்னு பாக்குறீங்க? அதாவது என்னென்ன மாதிரியான மன உளைச்சல்னு கேக்குறீங்க? கணவனுக்கு எதிரான மன உளைச்சல்னு சொன்னா நம்ம நிஜமாவே ஒரு பெரிய லிஸ்ட் போடலாம். அதுல முதல்ல குறிப்பா சொல்ல போனா கணவனை அவதூறாக பேசுவது, கணவரது குடும்பத்தாரை அவதூறாக பேசுவது. அவதூறுனா நமக்கு தெரியும், பொய் புகார்கள், பொய் குற்றச்சாட்டுகள். என் கணவர் என்ன கொடுமைப்படுத்துறாரு, என் கணவர் என்கிட்ட டவுரி வாங்கிட்டு சொன்னாருங்கிறது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு, பொய் தானே.
என் நாத்தனார் என்கிட்ட காசு கேட்கறா, நாத்தனார் என்னோட புடவை யூஸ் பண்ணிக்கிறா, நாத்தனார் என்கிட்ட நகையை வாங்கிட்டு போயிட்டா, என் மாமனார் என்னை கையை பிடிச்சி இழுத்தாரு, என் மாமியார் என்ன அடிக்கிறாங்க, மாமியார் எனக்கு சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்க. பொய் புகார்கள் அந்த கணவன் மீதும் கணவன் வீட்டார் மீதும் அடுக்கடுக்கான பொய் புகார்கள், அவதூறு குற்றச்சாட்டுகள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். நம்ம அப்படிலாம் அந்த பிள்ளைய பண்ணவே இல்லையே, நம்ம அந்த பிள்ளைக்கு பார்த்து பார்த்து தானே எல்லாமே செஞ்சோம். ஏதோ ஒரு சின்ன சண்டை, கணவனுக்கும் மனைவிக்கும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சின்ன சண்டை, ஆனா உடனே பழி வாங்கியே தீர்வேங்கிறது அந்த பெண் அதை கையில் எடுக்கும்போது வேற வழி இல்லாம பொய் குற்றச்சாட்டுகளையும் பொய் புகார்களையும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆட்படுறாங்க. அப்போ ஒரு பொய் புகார், உங்க மேல ஒரு பொய், நீங்க வந்து உங்க மேல நான் வந்து வாண்டடா ஒரு பொய் புகார் சொல்றேன் அப்படின்னா நீங்க நிஜமாவே ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாவீங்கல்ல. என்னடா நம்ம அப்படி பண்ணவே இல்லையே, நம்மள போய் இப்படி சொல்லிட்டானே. சாதாரண ஒரு ஃப்ரெண்டு சொல்லும் போதே நமக்கு ஹர்ட் ஆகும். இது ஒரு உறவு, கணவன் மனைவி உறவு, ஒரு உன்னதமான உறவு. ஒய்ஃப் என் ஒய்ஃப் இப்படி சொல்லிட்டாலே, என் குடும்பத்தை இப்படி இழுத்துட்டாலே, கோர்ட்டுக்கு இழுத்துட்டாலே, ஏன் பொய் சொல்லி இப்படி கோர்ட்டுக்கு எங்களை அசிங்கப்படுத்துறா. ஆபீஸ்ல போய் சண்டை போடுவாங்க, கணவன் வேலை பார்க்கக்கூடிய அலுவலக வாசல்ல போய் நின்று அந்த பெண் அந்த கணவரை பத்தி அவதூறு அசிங்கமா பேசுறது, அந்த கணவன் பணிபுரியக்கூடிய இடத்துல எல்லாருக்கும் என்னடா உன் ஒய்ஃப் வந்து இப்படி சொல்றா. அப்ப கணவருக்கு அந்த அந்த ஆணுடைய நல்ல நண்பர்கள் அவரை ஆறுதல் படுத்துவாங்க. அந்த ஆணை பிடிக்காத 4 பேர் இவன் நிஜமாவே செஞ்சிருப்பான், அவங்களும் 4 பேர் புதுசா கலப்பி விடும்போது அந்த ஆணினுடைய மன உளைச்சல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு போகுது. இது ஒரு வகையான குற்றச்சாட்டு. இன்னும் பெரும்பாலும் நான் சொல்லணும் அப்படின்னா, மனைவி கணவனை பார்த்து நீ ஒரு குடிகாரன், இன்னைக்கு வந்து ரெகுலரா குடிக்கிறவங்களும் இருக்காங்க, அட் த சேம் டைம் ரேரா குடிக்கிறதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? அக்கேஷனல் ட்ரிங்க். என்னைக்கோ ஒரு நாள் குடிச்சிருப்பான், ஆனாலும் அதையே மைண்ட்ல வச்சுட்டு நீ ஒரு குடிகாரன், நீ ஒரு குடிகாரன், நீ ஒரு குடிகாரன், அந்த சைக்கோ மாதிரி எப்ப வீட்டுக்கு வருவேன்னு அந்த ஒரு படத்துல கேட்கிற மாதிரி குடிகாரன் குடிகாரன் அவனை தொடர்ந்து அவன் குடும்பத்தார் முன்னாடியும் நண்பர்கள் முன்னாடியும் அந்த மனைவி அந்த ஆணை சொன்னா அந்த ஆணுக்கு அது ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல். குடிகாரன் நடக்குது, நிறைய நடக்குது. நான் நிறைய கேஸ்லாஸ் வச்சிருக்கேன் உங்களுக்கு சொல்றேன். குடிகாரன்னு சொல்றது மட்டும் இல்ல, கணவன் கிட்ட போய் நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, கணவன் வந்து ஒரு ஆண்மையற்றவன், இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லுவோம் இல்லையா, ஆண்மையற்றவன் நம்ம சமுதாயத்துல பொதுவான புரிதல் இருக்கு. பட் சட்டத்தின் பார்வையில் அதுக்கு அர்த்தம் வேற. நம்ம அதை பத்தி பேசினாலே ஒரு பெரிய டாபிக் அது. ஒரு பொதுவான சமுதாயத்துல ஒரு கணவன் வீட்டார் முன்னாடியோ கணவருடைய நண்பர்கள் முன்னாடியோ பணிபுரிய இடத்துலயோ நீ எல்லாம் ஆம்பளையாடா, உனக்கு ஒரு குழந்தை கொடுக்க கூட துப்பு இல்ல பேசுறாங்கல்ல. ஒரு ஆம்பளைய போய் நீ ஒரு ஆம்பளையான்னு கேட்டா உனக்கு எவ்வளவு கோவம் வரும். சாதாரணமா இனிலாம் ஆம்பளையா இருந்தா அது செஞ்சு காமிட்டான்னு பசங்க சொன்னாலே பசங்க விறுவிறுன்னு வேற லெவல்ல மாறிடுவாங்க. இப்போ ஒரு திருமணம் ஆனதுக்கு பிறகு குடும்பத்தார் முன்னாடியோ நண்பர்கள் முன்னாடியோ உறவினர்கள் முன்னாடியோ நீ ஆம்பளையான அந்த மனைவி கணவனை பார்த்து கேட்கும் போது அந்த கணவனினுடைய மன உளைச்சல் அதை மெஷர் பண்ணவே முடியாது. இதையும் தாண்டி இன்னும் நிறைய லிஸ்ட் போடலாம். நான் சொன்ன மாதிரி விமனைசர், ஏய் உனக்கு நீ ஒர்க் பண்ற இடத்துல நீ அவளை வச்சிருக்க, நீ இவளை வச்சிருக்க, அதாவது பேரே சொல்ல மாட்டாங்க. நீ ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு ஒரு மனைவி வந்து கணவனை பார்த்து சொல்லும் போது அந்த தவறு செய்யாதவனுக்கு அது ஒரு மன உளைச்சல் தானே. அதாவது ஐ டிசைடட் டு ஹர்ட் யூ, உங்களை நான் ஹர்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அந்த ஈகோ வந்து வேற லெவல்ல இருக்கும். அதோட லெவலே வேற. நீ உங்க அம்மாவை வச்சிருக்க, உன் தங்கச்சியை வச்சிருக்க, இதெல்லாம் பேச்சா? அம்மாவை பத்தி அம்மாவையும் பேசுறாங்க, தங்கைய பேசுறாங்க, உடன் பிறந்த தங்கைய பேசுறாங்க, கூட பணிபுரியக்கூடிய கொலீக்ஸ கம்பேர் பண்ணி பேசுறாங்க. இப்போ சமீபத்துல நம்ம பேப்பர்ல படிச்சோம்ல, ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி மகளுக்கு மாப்பிள்ள பார்த்தாங்க, அந்த பையன் மாமியாரே கூட்டிட்டு ஓடி போயிட்டு. அதை நம்ம பேப்பர்ல படிச்சிருந்தோம். ஸோ இது போன்ற சம்பவங்கள் சமுதாயத்துல நிறைய நடக்குது. ஆக்சுவலி இப்போ நீங்க பர்சனலா நிறைய கேசஸ் பாக்குறீங்க இல்லையா சார்? உண்மையாவே உங்களுடைய நிலையிலிருந்து சொல்லுங்க, ஒரு ஆண் எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்படுறாரு, என்னெல்லாம் எதிர்கொண்டிருக்காரு, நீங்க பர்டிகுலர் சொல்ல வேண்டாம், பட் என்னெல்லாம் சொல்றாங்க, எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கோ ஒரு பொருளாதார ரீதியா நெருக்கடிக்கு உள்ளாகுறாங்க? அதாவது நான் அந்த மன அழுத்தத்துக்கு ஒரு அளவே கிடையாது. நிறைய பசங்க வந்து சூசைட் பண்ணிக்கலாமா சார், நான் அந்த நிலைமையில இருக்கேன் அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பையன் மட்டும் சொல்லலை, பெண்களுமே சார் அவனை சும்மாலாம் விட்டுறக்கூடாது சார், எத்தனை வருஷம் ஆனாலும் நான் அலைய தயாரா இருக்கேன் சார். சொல்ல நீ அலைய தயாரா இருப்ப, இன்னைக்கு வந்து உனக்கு அது பெரிய வீராவேசமா தெரியும், 2 வருஷம் கோர்ட்டு கலைஞ்சா டயர்ட் ஆயிடுவேன். மெரிட் இருந்தால் தான் நான் கேஸ் எடுப்பேன். நான் ஆண்களுக்கு சாதகமாக தான் பெண்களுக்கு சாதகமானலாம் கிடையாது. இது ஒரு குடும்ப பிரச்சனை. ஒரு கொடுக்கல் வாங்கல் பண பிரச்சனையோ ஒரு சொத்து பிரச்சனையோ இருந்தால் அது பல வருஷங்கள் நடந்தாலும் அந்த பணத்திற்கு வட்டிக்கு மேலே வட்டி கிடைக்கும், லாபம் ஜெயிச்சா அந்த இடத்தினுடைய மதிப்பு உயரும். அந்த வழக்கில் ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனால் ஒரு கணவன் மனைவி பிரச்சனை நீண்ட நாட்களா பல வருடங்கள் நீதிமன்றத்தில் நடந்தா 2 பேருக்குமே வாழ்க்கை அப்படிங்கிறது போயிடும். நான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, யூ கேன் பை த கிளாக்
பட் நாட் த டைம். நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, நம்ம வந்து தங்கத்தில் கடிகாரம் வாங்கலாம், தங்கத்தில் வால் கிளாக் வாங்கலாம், பட் நம்ம செலவு பண்ண நேரத்தை எத்தனை கோடி கொடுத்தாலும் நம்மளால வாங்கவே முடியாது. நம்ம இழந்த சந்தோஷங்களை 30 வயசுல நீ அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை 45 வயசுல நீ அனுபவிக்க முடியாது. டேஸ்டே மாறி போகும். 30 வயசுல அது ஒரு அந்த பிளட், அந்த ஒரு ஃப்ரெஷ் பிளட், அந்த யங் பிளட், அதோட வீரியமே தனி. 40-45 வயசுல உடம்புல பல பிரச்சனைகள் இருக்கும், மன ரீதியா சோர்ந்து போயிடுவோம், வேகமா நம்மளால இயங்க முடியாது. அப்போ நீ அனுபவிக்க வேண்டிய எதையுமே அனுபவிக்காததும் உனக்கு ஒரு கூடுதல் ஸ்ட்ரெஸ் தான். ஸோ குடும்ப பிரச்சனைகளை பெரும்பாலும் பேசி தீர்த்துக்கோங்க. ஒரு சூசைட் வரைக்கும் இன்னைக்கு சூசைட்ஸ் நடக்கிறதுக்கும் இது ஒரு மிக முக்கிய ஒரு காரணமாகவும் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பெங்களூர்ல ஒரு ஐடி ஊழியர் இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது. அது வெளியில தெரிஞ்சது, வெளியில தெரியாம நிறைய இருக்கு. இல்ல அதுதான் பிரச்சனையே சார். ஏன்னா ஒரு சிலர் அதை வெளிப்படுத்துறது போதுதான் தெரியுது இந்த மாதிரி எல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கு சமூகத்துல. ஆனா வெளிப்படுத்தாதவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும் நிறைய இருக்கு. அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. பெண்கள், பாதிக்கப்பட்ட பெண்களுமே எல்லா பெண்களும் வெளியில வந்து சொல்லிடுறாங்களான்னு சொல்றது கிடையாது. ஏன்னா குடும்பமானம் போயிடும், ஏமானம் போயிடும், எனக்கு அடுத்து ஒரு லைஃப் இருக்கு, நான் பல வருஷம் கோர்ட்டுக்கு போக முடியாது. இந்த பெண்களுக்கும் நிறைய இருக்கு, ஆண்களுக்கும் நிறைய இருக்கு. ஆண்கள் இப்ப சமீபத்துல பேசுறதுனால இன்னைக்கு நிறைய ஆண்கள் இன்னைக்கு மனம் விட்டு பேசுறாங்க. அவங்களுக்கும் இன்னைக்கு அவங்களுக்கான தீர்ப்புகளும் அவங்களுக்கான நீதிமன்றத்தினுடைய அப்சர்வேஷன்ஸும் இன்னைக்கு நிறைய தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறது ஆண்களுக்கான ஒரு ஆறுதலான விஷயமா நான் பார்க்கிறேன். குறிப்பா ஆண்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அட்வைஸ் அப்படின்றது என்ன சார்? ஏன்னா இப்ப திருமணத்தின் சமயத்திலேயே வந்து ஃபுல்லா அந்த பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றது இருதரப்புமே தெரிஞ்சுக்கிட்டு திருமணம் செய்யணும் அப்படின்றது உட்பட நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. ஒரு குறிப்பே இப்படியான ஒரு திருமண வாழ்க்கையில ஆண் பாதிக்கப்படுறார் அப்படின்னா முதல்ல என்ன செய்யும்? முதல்ல நம்ம பேனிக் ஆகவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பதட்டமே பண்ணக்கூடாது. ஒய்ஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸை போட்டு சம்மன் வந்துருச்சா, அப்பாவை சேர்த்து அம்மாவை சேர்த்து தங்கச்சி குடும்பத்தோட சேர்த்துருப்பாங்க, சம்மன் வந்தோன்னே பயப்படவே கூடாது. பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்துக்கு நம்ம ஆளாயிடணும். நம்ம பயந்துட்டோம் அப்படின்னா நம்மளால யோசிக்கவே முடியாது. குறிப்பா வழக்கறிஞர்கள்கிட்ட வரும்போது உண்மை நடந்தது என்ன அப்படிங்கிறத உண்மையை சொல்லிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க பக்கம் தவறு இல்லை, அந்த பையன்கிட்ட நியாயம் இருக்கு அப்படின்னா அந்த வழக்கை எளிதா நீதிமன்றத்துல நிரூபிச்சு அவர் குற்றமற்றவர், அந்த வழக்குல இருந்து ஒரு ஈஸியா விடுதலை ஆகிட முடியும். நான் ஏற்கனவே சொன்னேன், NCRB ரெக்கார்ட் படியே 15% வழக்குகள் மட்டும்தான் கன்விக்ஷன், 85% வழக்குகள் வந்து முடிவே கிடையாது. அதாவது காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க, செட்டில்மெண்ட் ஆயிடும், இல்ல பையன் நிரபராதின்னு தீர்ப்பு வந்துடும். ஸோ பயப்படுறதுக்கான விஷயம் அப்படிங்கிறது இங்க முதல்ல பயத்தை தள்ளி வச்சிடணும். இன்னொன்னு, நம்ம சமுதாயத்துல இன்னைக்கு வேணா வயது முதிர்ந்த ஆண்கள் வந்து வயது முதிர்ந்த பெண்களை திருமணம் பண்ணிக்கலாம். பட் மெஜாரிட்டியா நம்மளோட சமுதாயத்துல ஆண்கள் வயதிலையும் பெண்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி, எம்டெக் படிச்சிருக்கணும், எம்இ படிச்சிருக்கணும், பெரிய படிப்பு படிச்சிருக்கணும், 3 லட்சம் சம்பாதிக்கணும், சொந்த வீடு வச்சிருக்கணும், கார் வச்சிருக்கணும். பெண்களுடைய பெரும்பாலான எதிர்பார்ப்பு, எல்லா பெண்களையும் சொல்ல வரல, பெரும்பாலான பெண்களுடைய எதிர்பார்ப்பு. ஸோ அந்த ஒரு ஆணை வந்து ஒரு முதிர்ச்சியான ஒரு ஆண், அதாவது முதிர்ச்சினா உடல் அளவுல இல்ல, மன ரீதியிலா ஒரு வெல் மெச்சூர்டு மேனா தான் பாக்குறாங்க. அப்ப நம்ம அந்த பிரச்சனையுமே நம்ம ஒரு வெல் மெச்சூர்டா நம்ம அணுகணும் அப்படின்னா முதல்ல பேசி தீர்ப்பதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் நம்ம எடுக்கணும். பேசினாலே பிரச்சனை தீந்துருங்கிறது நம்ம காலங்காலமா நம்ம இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைக்கே சொல்லிட்டு இருக்கோம். ஸோ பேசினாலே பெரும்பாலான பிரச்சனைகள் தீந்துரும். குறிப்பா நீதிமன்றங்கள்ல வந்து சமரச மையம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எல்லா வழக்குகளுமே சமரச மையத்துக்கு போகும், குடும்ப வழக்குகள் எல்லாமே. அந்த இடங்களையெல்லாம் நம்ம ரொம்ப பெர்ஃபெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா கோர்ட் இல்லாம 2 பேரும் வந்து ஒரு பொது இடத்துல மீட் பண்ணி பேசிக்கிறாங்கன்னா பையன் வீட்டுல ஒரு 10 பேர் வருவாங்க, பொண்ணு வீட்டுல ஒரு 10 பேர் வருவாங்க. ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லும் போது சுமூகமா பேச்சுவார்த்தை நடத்துறது கூட அடிக்கடியில முடிஞ்சிடும். ஆனா நீதிமன்றத்துல பேச்சுவார்த்தை வரும்போது பாதிக்கப்பட்ட அந்த ஆணோ பாதிக்கப்பட்ட அந்த பெண், அந்த கணவன் மனைவி 2 பேர் தான் இருப்பாங்க. அவங்களுக்கான வழக்கறிஞர்கள் இருப்பாங்க, மீடியேட்டர்ஸ் இருப்பாங்க, சமரசம் பண்ணக்கூடிய மீடியேட்டர்ஸ் இருப்பாங்க. இந்த 5 பேர் தான் இருப்பாங்க. மனசு விட்டு பேசலாம், என்ன வேணும், சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, யார் மேல தவறு இருக்கு, அந்த தவறை நம்ம எப்படி சரி பண்ணிக்க முடியும், அதை பேசலாம். இல்லையா, வாழ்றதுக்கு வாய்ப்பு இல்லையா, சரி டீசெண்டா ஒரு ஃப்ரெண்ட்லியா அப்படின்னு நம்ம குட் பை சொல்லிக்கலாம். இந்த விஷயங்களை நம்ம பேசுறதுக்கான அந்த இடத்த ஆண்கள் மட்டும் இல்ல பெண்களுமே அதை எஃபெக்டிவா யூஸ் பண்ணாங்க அப்படின்னா 5 வருஷம் கோர்ட்டுக்கு அலையிறத 5 மாசத்துல கேஸை முடிச்சு பீஸ்ஃபுல்லா ஒன்று சேர்ந்து வாழலாம். இல்லைன்னா ஃப்ரெண்ட்லியா குட் பை சொல்லிட்டு வாழ்க்கையை பார்க்கப்படும். இப்போ இதுல இந்த ஜீவனாம்சம் அப்படின்றது ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கு சார். ஆண்கள் தான் அதை கொடுக்கணும்னு, ஆண்கள் தான் கொடுக்கணுன்றது அப்படிதான் இருக்கா? அதாவது இந்த ஜீவனாம்சத்தை பொறுத்த மட்டும் அடிப்படையிலேயே ஜீவனாம்சம் பிரிவு 125 இருந்தது, தற்போது 144, அதாவது பழைய சட்டப்படி குற்றவியல் நடைமுறை சட்டம் CRPC அப்படின்னு சொல்லுவாங்க, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்.
அதுல வந்து பிரிவு 125 தான் ஜீவனாம்சம். தற்போது அது வந்து BNSS, பாரதிய நியாய சுரக்ஷா சன்ஹிதா, அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரிவு 144 தான் ஜீவனாம்சத்தை பத்தி பேசுது. தன்னை தானே பராமரித்துக் கொள்ள முடியாத மனைவி. ஜீவனாம்சம் என்ன சொல்லுதுன்னா, என்னால என்ன மெயின்டைன் பண்ணிக்க முடியல, நான் படிச்சிருக்கேன் பட் வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை என்கிட்ட இல்லை, நான் குழந்தை வச்சிருக்கேன், நான் குழந்தைய பார்த்துக்கணும், என்னால் வேலைக்கு போக முடியாது, நீ எனக்கு குழந்தையை கொடுத்துட்டு நீ நடுத்தரில் விட்டுட்டு போயிட்ட, என்னையும் குழந்தையும் பராமரிக்க வேண்டிய பொறுப்பு உன்னை சேர்ந்தது, அப்போ பராமரிக்க வேண்டிய அந்த அடிப்படை கடமை உன்னை சார்ந்தது. இதுதான் சட்டம் சொல்லுது. ஒருவேளை அவங்க ஒரு மளிகை கடை வச்சிருக்காங்க, அவங்களுக்கு அதுல வருமானம் வருது, மனைவிக்கு ஜீவனாம்சம் எப்படி கணக்கிடப்படுதுன்னு பார்க்கும்போது இதெல்லாம் நீதிமன்றம் கணக்கில் எடுத்துப்பாங்க. அதாவது அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னு ஒரு அஃபிடவிட் நம்ம தாக்கல் பண்ணணும். அந்த ஜீவனாம்சம் கோரக்கூடிய மனைவியும் சரி, எதிர்த்தரப்பான கணவனும் சரி, அவருக்கு மாசம் எவ்வளவு வருமானம் வருது, அவருக்கு எவ்வளவு கடன் இருக்கு, எத்தனை கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறாரு, எவ்வளவு பணம் கட்டிட்டு இருக்கிறாரு, அந்த மனைவி பேர்ல எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு, மனைவிக்கு மாத வருமானம் எவ்வளவு வருது, வாடகை வருதா, இல்ல அந்த மனைவி நிர்கதியா நிற்கிறாங்களா, 2 பேருமே தன்னுடைய அந்த உண்மையான அந்த அஃபிடவிட், அந்த பிரமாண வாக்குமூலத்தை நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணணும். நீதிமன்றம் 2யுமே கூட்டி கழிச்சு பார்த்துதான் அந்த மனைவிக்கும் குழந்தைக்கும் எவ்வளவு கொடுக்கணுமா, அந்த கணவன் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதாங்கிறத நீதிமன்றம் தான் முடிவு பண்ணும். எல்லா வழக்குகள்லையுமே கணவன் கொடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் ஹிந்து திருமண சட்டத்துல கணவனே மனைவி கிட்ட ஜீவனாம்சமும் வாங்க முடியும், மனைவி கிட்ட வாங்க முடியும். கணவன் மட்டும், அதாவது ஹிந்து திருமண சட்டத்துல மட்டும் அந்த வசதி இருக்கு. பிரிவு 24 இடைக்கால ஜீவனாம்சம் சொல்லுவாங்க, இன்ட்ரிம் அப்ளிகேஷன், அதாவது இன்டர்லாக்கூட்ரி அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு டிவோர்ஸ் கேஸோ இல்ல சேர்ந்து வாழணும் நடக்கும்போது மனைவி மாசம் ஒரு 50,000 60,000 சம்பளம் வாங்குவாங்க. கணவனுக்கு படிக்காத கணவனா இருக்கலாம், வேலை இல்லாத கணவனா இருக்கலாம், வேலை பார்க்க முடியாத சூழ்நிலையில இருக்கலாம், வருமானம் இல்லாத கணவனா இருக்கலாம். அந்த கணவன் மனைவி கிட்ட நீ நிறைய சம்பாதிக்கிறீல்ல, எனக்கு இடைக்கால ஜீவனாம்சம் கொடுத்து சொல்லி கணவனும் கேட்க முடியும். ஆனா அது அப்படி வாங்கியிருக்காங்களா? வாங்கியிருக்கிறாங்க, நிறைய தீர்ப்புகள்லாம் இருக்கு. எஸ், சென்னையிலே இருக்கு. ஓகே, ஃபைனலா ஒரே ஒரு கொஸ்டின் சார். இப்போ வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வருது, அவங்களுக்குள்ள வந்து ஒரு பிரச்சனை, சரி விவாகரத்து வாங்கிடலாம் இல்லை வெஞ்சன்ஸ்ல சம்திங் ஏதாவது ஒரு எண்ணத்தோட வழக்கறிஞர்களை அணுகும்போது சில வழக்கறிஞர்களே வந்து இதை பெருசுப்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு காலங்காலமா வழக்கறிஞர்கள் மேலேயும் வைக்கப்படுது. இவங்க தான் இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லி தரது, இவங்க தான் இதை வந்து ட்விஸ்ட் பண்றது அப்படின்னு நடக்குதா? நான் வந்து கண்கூடா யாராவது ஒரு வழக்கறிஞர்கள் அப்படி அதை டிராக் பண்றாங்களா அப்படின்னு நான் கண்கூடா பார்த்தது கிடையாது. பட் வழக்கறிஞர்களுடைய நோக்கங்கள் எல்லாமே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தான் பெரும்பாலும் நினைப்பாங்க. ஏன்னா எல்லா வழக்கறிஞர்களுமே நம்ம நிறைய கேஸை சக்சஸ்ஃபுல்லா நம்ம முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய டார்கெட்டா இருக்கும் இல்லையா. ஒவ்வொரு வழக்கறிஞர்களுமே நான் இவ்வளோ கேஸை நான் சேர்த்து வச்சிருக்கேன், இவ்வளோ கப்பிள்ஸை நான் சேர்த்து வச்சிருக்கேன், இத்தனை பிரச்சனைகளை நான் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு வச்சிருக்கேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு குறிக்கோளா இருக்கும். பெரும்பாலான வழக்கறிஞர்கள் நல்ல அறிவுரைகளை தான் சொல்றாங்க. அதனாலதான் ஏன்னா இந்தியாவில் வந்து நான் சொல்றேன் 1,40,40,000 498 கேஸே வருஷத்துக்கு 1,40,40,000 அதிகமாகுது. அப்ப விவாகரத்து வழக்குகள் எத்தனை ஆயிரம், சேர்ந்து வாழ்னு போட்டிருக்கக்கூடிய வழக்குகள் எத்தனை ஆயிரம், ஜீவனாம்சம் கூறக்கூடிய வழக்குகள் எத்தனை ஆயிரம், டொமஸ்டிக் வயலன்ஸ் எத்தனை, பல ஆயிரங்கள் வழக்குகள் வந்து இன்னைக்கு நிறைய குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதற்கு முக்கிய காரணங்களே வழக்கறிஞர்களினுடைய நல்ல அட்வைஸ் அப்படிங்கறத நான் பதிவு பண்றேன். அப்போ எதிர்வரும் காலத்துல ஆண்களையும் பாதுகாக்கக்கூடிய விதத்துல நிறைய சட்டத்துல மாறுதல்கள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நிறைய சட்ட திருத்தங்களை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஆண் பெண் 2 பேருமே சமம்னு பாக்குறோம். சோ வரக்கூடிய காலத்துல திருமணம் சார்ந்த சட்டங்கள்ல ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். இப்ப இவ்வளவு விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருந்தோம் சார், இந்த பாயிண்ட்ஸ் தான் இதுல முக்கியமானதா இருக்குன்னு. இதை கடந்தும் சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு அப்படின்றது உண்டா? நிறைய இருக்கு. கணவருக்கு எதிராக மனைவிமார்கள் செய்யக்கூடிய கொடுமைகள்னு பார்க்கும்போது, அதாவது அபார்ட்டிங் ஃபீட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கணவன் மனைவி கல்யாணம் ஆயிருக்கும், ஒரு வருஷம் நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அந்த மனைவி கர்ப்பம் தரிச்சிருப்பா, அவங்களுக்குள்ள ஏதோ சின்ன பிரச்சனை, அம்மா வீட்டுக்கு போயிருவாங்க. கணவனை பழி வாங்கணுங்கிற நோக்கத்துக்காக அந்த கருவையே கலைக்கிறது. அது அந்த கணவனுக்கு தனக்கு ஒரு குழந்தை பிறக்க போதுங்கிற ஒரு பெரிய ட்ரீம்ல இருப்பாங்க கணவன். ஆனா கணவன் மேல இருக்கக்கூடிய பர்சனல் வெஞ்சன்ஸ்னால அந்த கருவையே கலைச்சு அந்த கணவனுக்கு ஏற்படுத்தக்கூடிய மன வலியை அளவிட முடியுமா? அப்படி எல்லாம் செய்யறாங்களா? தீர்ப்புகள் இருக்கு, நிறைய வழக்குகள் இருக்கு. அபார்ட்டிங் ஃபீட்டஸ் கணவனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய மனக்கொடுமை. அதாவது அந்த ஒரு கரு உருவாகி அந்த கரு சரியில்லை, அந்த குழந்தை ஒரு சரியான கருவா ஃபார்ம் ஆகல, அந்த குழந்தை பிறந்தா ஆபத்துனா அந்த கருவை கலைக்கிறதுல நியாயம் இருக்கு. இந்த கரு வந்து அந்த பெண்ணுக்கே ஒரு உயிருக்கு ஆபத்தா ஏற்படும் அப்படின்னா அந்த கருவை கலைக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்ட் 1971 இருக்கு. ஆனா கணவனை பழி வாங்கணுங்கிற நோக்கத்துக்காக கருவை கலைக்கிறதுங்கிறது அந்த கணவனுக்கு இழைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொடுமை. இதெல்லாம் வந்து பல்வேறு உயர் நீதிமன்றங்கள் இந்த வழக்குகளை நடத்தி கணவனுக்கு எதிரான கொடுமைன்னு தீர்ப்பு கொடுத்து அந்த கணவன் அந்த காரணமா வச்சு அந்த மனைவி கிட்ட விவாகரத்து வாங்கிக்கலாம்னா தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. இதை தாண்டி
கணவன் இருக்கும் போதே வேறொரு ஆணுடன் உறவில் இருந்து குழந்தை இல்லெஜிட்டிமேட் சைல்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது அடல்ட்ரி கமிட் பண்ணி அது மூலமா ஒரு பெண் குழந்தை பெற்றிருந்தா அது அந்த ஆணுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய கொடுமை இல்லையா? அடல்ட்ரி சொல்றாங்க இல்லையா? கணவன் இருப்பாரு, ஆனா குழந்தை பிறந்திருக்கும். நான் நிறைய கேஸ் வச்சிருக்கேன், எத்தனையோ கேஸ் இருக்கு. கணவருக்கே குழந்தை. இப்ப சென்னையில சமீபத்துல ஒரு வழக்கு, கல்யாணம் ஆகி நல்ல சந்தோஷமா இருந்திருக்கிறாங்க, முதல் குழந்தை பிறந்து நல்லா இருக்கு, ரெண்டாவது ஒரு குழந்தை பிறந்திருக்கு, 7 மாசம் வரைக்கும் கணவருக்கு தெரியவே தெரியாது, 8 மாசம் வரைக்கும் தெரியவே தெரியாது, அவரோட குழந்தைன்னு நம்பிட்டு இருந்தாரு. திடீர்னு தான் அவருக்கு புரியுது ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுதுன்னு பார்க்கும்போது அந்த கணவர் குழந்தைய போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ரிசல்ட் 0. செங்கல்பட்டுல நடத்திட்டு இருக்கேன். சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கணவர் எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு வழக்கு பதிவு செய்யறாரு. அந்த குழந்தை எனக்கு பிறக்கல அப்படிங்கறத நிரூபிக்கணும். ஓகே, என்ன இல்லெஜிட்டிமேட் சைல்டு இல்ல? இல்ல அதுதான் சார், ஒரு டிஎன்ஏ நான் தான் கேக்குறேன். ஒரு டிஎன்ஏ எடுக்கிறாங்க, அந்த அவருடைய குழந்தை இல்லைன்னு தெரியுது, அந்த நேரத்துல விவாகரத்து வழக்கு பதிஞ்சா விவாகரத்து கிடைக்கும், தாராளமா கிடைக்கும். அவங்களுக்கு தண்டனை கிடைக்குமா? இல்லையா, தண்டனை கிடைக்காது. விவாகரத்துங்கிறது தான் தண்டனை. இது ஒரு சிவில் வழக்கு தானே, முழுக்க முழுக்க இது ஒரு சிவில் வழக்கு. நம்ம இல்லெஜிட்டிமேட் சைல்டு பார்த்தோம், கரு கலைக்கிறது ஒரு ஆணுக்கு எதிரான கொடுமையா நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி கணவரோட அந்த மனைவி உறவுல இருக்கவே மறுக்கிறாங்க. தாம்பத்தியம் அப்படிங்கிறது நிறைய என்ன சொல்லுவாங்க பெரியவங்கெல்லாம், 2 பேரும் நல்லா சந்தோஷமா இருக்கீங்களா, தாம்பத்தியம் வாழ்க்கையை உயிர்ப்போட வச்சுக்கும், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும் அப்படின்னு. ஆனா மனைவி காரணமே இல்லாம கணவரோட தாம்பத்திய உறவை மறுக்கிறாங்க. அப்ஸ்டைனிங் ஃப்ரம் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப், டெனைல் ஆஃப் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப், காரணமே இல்லாம. குற்றம், அது மன ரீதியான கொடுமை. அதை நம்ம வேற மாதிரி பார்க்க கூடாது. அந்த கணவன் மனைவி பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் இல்ல, அந்த தாம்பத்தியம் கொடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப்ல. ஆனா அந்த மனைவி என்ன பண்றாங்க, 6 மாசம் 1 வருஷம் அவன் பக்கத்துல வரமாட்டேன். வேலிட் ரீசன் இருக்கணும். மனைவிக்கு உடம்பு சரியில்லை, கணவன் தொந்தரவு பண்ணக்கூடாது. மனைவிக்கு உடல் ரீதியா பிரச்சனை இருக்கு, மென்சுரேஷன், தொந்தரவே பண்ணக்கூடாது. அது பெண்களுக்கு எதிரான குற்றமா மாறிடும், அது அந்த பெண்ணுக்கு அளிக்கக்கூடிய கொடுமையா மாறிடும். ஆனா அந்த பெண் ஏதோ ஒரு காரணத்துக்காக கணவனை பழிவாங்கணும், எனக்கு உன்னை பிடிக்கல, நான் பக்கத்துல வரமாட்டேன், ஒரு காரணமே இல்லாம, ஒரு எந்த ஒரு ரீசனும் இல்லாம கணவன் கிட்ட நெருங்காம இருக்கிறதே அந்த கணவனுக்கு ஏற்படுத்தக்கூடிய மன ரீதியிலான கொடுமை. மும்பை உயர்நீதிமன்றம், மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம், பல்வேறு உயர்நீதிமன்றங்கள் இதை மனக்கொடுமைன்னு சொல்லி கணவர் இதை காரணமா வச்சே அந்த மனைவி கிட்ட விவாகரத்து வாங்கிக்கலாம்னு நிறைய தீர்ப்புகள் கொடுத்தாங்க. இது ரொம்ப சிக்கலான இடம் இல்லையா சார்? என்ன இப்படி ஒரு இடம் ஆண்களுக்கு இருக்கு, கணவர்களுக்கு இருக்கு அப்படிங்கும்போது இதே விஷயத்த பெண்கள் மாத்திரக்கான வாய்ப்பு உண்டு இல்லையா? ஹராஸ்மெண்ட் பண்றாங்கன்னு சொல்றதுக்கு அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கு. அதுதான், அது எல்லாமே நம்ம வந்து ஹராஸ்மெண்ட்னு சொன்னா அதை அவங்க நிரூபிச்சிடணும். நிரூபிக்கிறது தானே நிறைய வழக்குகள் இன்னைக்கு. ஏன்னா அது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். எல்லா வழக்குகளுமே சிக்கல் தான். நீதிமன்றத்துக்கு தேவை சாட்சியமும். எவிடன்ஸ் மேட்டர்ஸ் a lot. இதை தாண்டி வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ஃபால்ஸ் டவுரி அலிகேஷன், மிரட்டுவாங்கல்ல, டேய் நீ ஏதாவது டார்ச்சர் பண்ண, நீ என்கிட்ட வரதட்சணை கேட்கறன்னு உடனே உங்க அம்மா இதுக்கு உள்ள வச்சிருவேன், உன் குடும்பத்துக்கு உள்ள வச்சிருவேன், பொய் புகார் கொடுத்துருவேன், மிரட்டுறது, த்ரெட்டனிங். இது அந்த கணவருடைய குடும்பத்தாருக்கும் கணவருக்கும் எதிராக அந்த மனைவி செய்யக்கூடிய கொடுமைகள். இன்னைக்கு பல இடங்கள்ல ஆண் அடி வாங்க ஆரம்பிச்சிட்டேன். யாருமே யாரையும் அடிக்கக்கூடாது, பட் மனைவி நிறைய ஆண்களை அடிச்சு உடல் ரீதியிலா காயங்கள் எல்லாம் ஏற்படுத்துறாங்க. நேரடியா ஒய்ஃப் அடிக்கிறா, ஆளை வச்சு அடிக்கிறா. இன்னைக்கு நிறைய நம்ம செய்தித்தாள்கள்ல படிக்கிறோம்ல, கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கணவரை தீர்த்து கட்டிய மனைவி, மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நியூஸாவது படிச்சிடணும். ஸோ நம்ம கணவருக்கு எதிரான குற்றங்கள்னா நம்ம அடிக்கிட்டே போகலாம். ஆனா நம்ம நீதிமன்றத்துக்கு போறதுக்கு முன்னாடி என் பக்கம் நியாயம் இருந்தா தாராளமா நீதிமன்றத்துக்கு போகலாம். ஏன்னா பெண்கள் பொய் புகார் கொடுத்து நீதிமன்றத்துக்கு போய் அந்த புகார் வந்து பொய் புகார்னு உறுதியாயிடுச்சுன்னா, கணவன் என்னை வந்து என் மனைவி பொய் புகாரின் பேர்ல நான் அலைய வச்சுட்டா, அது எனக்கு அவ ஏற்படுத்தின மன உளைச்சல்னு சொல்லி அந்த மனைவி கிட்ட இருந்து ரொம்ப ஈஸியா எஸ்கேப் ஆக முடியும் சட்டப்பூர்வம். ஸோ அவ்வளோ ஸ்பேசஸ் அப்படின்னு நிறைய இருக்கு. எஸ். ஸோ நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கீங்க சார். குறிப்பாக ஆண்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்திருக்கும், அதுக்கான பதில்களும் இது மூலமாக கிடைச்சிருக்கும் அப்படின்றத நம்புறேன். இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். நன்றி சார். வணக்கம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.